வணக்கம் உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஏதாவது ட்ராவல் வீடியோ, ஏதாவது ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு அடுத்து வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து நிறையா பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டிருந்தோம். அது வந்து நிறையா பேரில் வந்துட்டு ஒரு 100%ல் 90% வந்து கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான். அது என்ன வீடியோன்னு, என்ன கேள்வியோ, அதோட பதில் என்னென்னு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு எங்கே போயிடணும், மங்களகரமாக வந்துட்டு ஆடி மாதம் மங்களகரமாக வந்துட்டு மடப்புறம் காளித்தா கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம டீம் அப்படி நான், அனிதாக்கா, அமுதாக்கா, மது, அப்புறம் தர்சினி எல்லாரும் வந்துட்டு மடப்புறம் காளித்தா கோயிலுக்கு கிளம்புறோம். வெள்ளிக்கிழமை போகலான்னு பிளான் பண்ணோம். வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கனால இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம்ட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சு. இப்போ அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ இதில் பார்த்தீங்க. நம்ம இப்போ வந்து கடைக்கு வந்திருக்கோம். கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களும் இங்கே வரேன்னு இருக்காங்க. ஆள் போகிறவங்களுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு இங்கே வரேன் இருக்காங்க. இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மடப்புறம் காளித்தா கோவில் யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோயிலை பற்றியும் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊத்துறமா கல்யாண ஹாஸ்பிட்டல் இருக்கா சாரி எல்லாம் மஞ்சள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பணும். இது மட்டும் யாரும் தெரியல. ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும். வேற டீமை சேர்ந்தவங்க சொல்லலைங்க. புடவை கட்டுங்கன்னு ஒரு ஆள் வரும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நிற்பாரு. அம்மா முடிஞ்சிருச்சு. சாமிலாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். உள்ளக்க எடுக்க முடியல. இது வந்து சாமி இந்த இடத்துல விளக்கு போடுறதுக்குள்ள அந்த சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு போடுறாங்க. அது ஃபேமிலியாக வந்திருக்காங்க. கொடுக்க மாட்டாங்க, அடிப்பாங்க. ஃபுல்லாக அங்கிட்டு அன்னதானம் போடுறாங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தர்சினி விளக்கு போடுறாங்க உட்காந்து. சித்தி அமுதா கணிதா கமுதா உட்காந்து. இது வந்து விளக்கு போடுறதுக்குலாம் இந்த இடத்துல தான் போடுவாங்க. உள்ளக்கா சாமி அந்த உள்ளக்க போடுவாங்க. இப்படி உட்கார முடியல. அப்படியே சுற்றி வருவாங்க. ஒரு கோயில் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த இலையை வந்து சேர்த்தோம்னா கால் வெள்ளம் சரியாக போகும். அந்த இலையை அந்த கோயில் கால் வரும். ஏன் நாங்கள் போடுறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மரத்தில் பால் வருமா, அந்த பால் எடுத்து காலில் தேய்ச்சோம்னா கால் வலி சரியாகும். அந்த உள்ள இருக்க அந்த மரம் ஒரு மரம் பெருசாக இருந்துச்சு, வெட்டிட்டாங்க. என்ன வரவே மாட்டேன் தெரியுதா?